வணக்கம். இது கும்பகோணம் பக்கத்தில இருக்கிற அம்மாசத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊரில நம்ம போட்டு குடுத்துருக்கிற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். 100% புரொடக்ஷன் இங்க இருக்கு. இதே மாரி நெறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் வீட்டுக்கு நம்ம சோலார் போடுறோம். இதுலேருந்து நம்ம ஈபிலேருந்து நமக்கு பணம் குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்குறாங்க. ஆன் கிரிட் சிஸ்டம் அரசாங்கம் போட்டு குடுக்குறதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் அவங்களுக்கு தேவையான மின்சாரத்த 100க்கு 100% சூரிய ஒளியிலிருந்தே உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா, அரசாங்கத்துக்கு சுமை இருக்காது. நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் குறையும். மின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பதற்கான தேவைகள் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அரசாங்கம் வங்கி கடன் வசதிகள் மூலமாகவும், மானியம் கொடுப்பதன் மூலமாகவும் இந்த திட்டத்தை வேகமா நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுமைக்கும் 1,00,00,000 வீடுகளுக்கு இந்த மின்சார திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பது தான் அரசாங்கத்தோட நோக்கம். அந்த வழியில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 10,00,000 பேர் வரைக்கும் நம்ம சோலார் போட்டிருக்கோம். அகில இந்தியா அளவுல நம்ம பார்க்கும்போது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாரி நம்ம கூடுதலா ஏற்றுமதி செய்ற மின்சாரத்த டிஎன்இபில வாங்கிக்கிட்டு, நம்ம பில்லுல பணம் குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஒரு சிலர் கொஞ்சம் கூடுதலா போயி, என்கிட்ட ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கு சார். அது ஃபுல்லா சோலார் போட்டு நான் ஈபிக்கு குடுத்து பணம் வாங்கலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன குடுக்குறாங்க, எனக்கு என் வீடு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்கேன் சார். வீடு கூரை ஃபுல்லா நான் சோலார் பிளேட் போட்டுடுறேன். எனக்கு அரசாங்கத்திலேருந்து பணம் வாங்க முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே தவறான விஷயம். ஒரு சில வெண்டாரம், ஆமாமா பணம் குடுப்பாங்க. நீங்க அத வாங்கி கழிச்சுக்கலாம் அப்படின்னு தவறான தகவல சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தவறான விஷயம். அரசாங்கம் எந்த காரணத்த கொண்டும் வீட்டுக்கு போடுற சோலாருக்கு, அதாவது இந்த ரூஃப் டாப் சோலார் டொமஸ்டிக் சிஸ்டம், இதுக்கு பணம் குடுக்க மாட்டாங்க. உங்களுடைய யூனிட்டுக்கு யூனிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இந்த ஸ்கீமோட பேரு தான் நெட் மீட்டர்னு பேரு. நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் சாங்ஷன்டு லோடு வாங்கியிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களால சோலார் போட்டுக்கிட முடியும். 100% நீங்க போட்டுக்கலாம். அப்போ உங்களுடைய கரண்ட் பில் எவ்வளோ வருதோ, அதை 0 ஆக்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே ஒழிய, இதன் மூலியமா நீங்க சூரிய ஒளியிலேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி, அரசாங்கத்திட்டருந்து பணம் சம்பாதிக்கிறது நோக்கம் இல்ல. அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி ஒரு சில வெண்டார் என்ன பண்ணுறாங்க, இத நீங்க மானிய திட்டத்தில நீங்க போடுங்க. மானியத்த கழிச்சிட்டு பாதி பணத்த குடுங்க. மற்றத நாங்க பண்ணித்தரோம். எங்களுக்கு மானியம் வந்துரும். அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் மிக மிக தவறான திட்டம். இந்த திட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது. மானியத்த நேரடியா வாடிக்கையாளரோட வங்கி கணக்குல தான் செலுத்தணும். நீங்க சப்சிடி திட்டத்துக்கு பதிவு பண்ணும்போதே, உங்களுடைய வங்கி கணக்கு, உங்களுடைய ஆதார் ஐடி, உங்களுடைய ஈபி அக்கவுண்ட் நம்பரு இது எல்லாத்தையுமே அதில பதிவு பண்ணா தான் சப்சிடி திட்டத்துக்கே பதிவு பண்ண முடியும். இந்த மாரி வெண்டார்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இருக்கிறதுலே சி கிரேடு பேனல் இருக்கு. அந்த மாரி பேனல வாங்கி போட்டு, ரொம்ப குறைஞ்ச விலையில ஒரு ப்ராஜெக்ட்ட முடிச்சுட்டு போயிடுறாங்க. சப்சிடிய நாங்க வாங்கிக்கிறோம் சார், அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரு 6 மாசம் கூட அந்த மாரி பேனல் ஓடாது. அது மாரி ரொம்ப ரொம்ப மலிவான திட்டத்தின் மூலமா ஏமாற்றவங்களும் இருக்காங்க. நீங்க அந்த மாரிலாம் தகவல நம்பாதீங்க. இன்னைக்கு மானிய திட்டம் ரொம்ப தெளிவா போய்க்கிட்டு இருக்கு. மானிய திட்டத்தில நீங்க சோலார் பேனல் போடணும் அப்படின்னா, அதுக்குன்னே டிசிஆர் பேனல் அந்த பேனல் மட்டும் தான் போடணும். அந்த பேனல வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். மானியமும் வாடிக்கையாளருடைய வங்கி கணக்குல தான் நேரடியா போகும். வேற எந்த வெண்டாரோ, வேற யாருமோ அந்த மானியத்த வாங்க முடியாது. மானியத்த முன்னாடியே வாங்கிக்கிட்டு குறைஞ்ச விலையில பேனலும் போட முடியாது. அது சப்ஸ்டாண்டர்டா இருக்கும். ஒரு சைட்லயும் ஏஇ போய் விசிட் பண்றாங்க. அதோட அது டிசிஆர் தானா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்கு வெப்சைட்லயே ஒரு அக்ரீமெண்ட் வச்சிருக்காங்க. அத நீங்க உள்ள வாங்கி நீங்க வெளியில தள்ளினா தான் உங்களுக்கு அந்த டிசிஆர் சர்டிஃபிகேட் ஆகும். நீங்க உள்ள கிளைம் பண்ணணும். திரும்ப கஸ்டமருக்கு நீங்க சேல் பண்ணணும். இதெல்லாம் டிசிஆர் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்லயே வரும். அந்த மாரி பண்ண முடியலன்னா நீங்க டிசிஆர் மானியம்லாம் போ முடியாது. இந்த டிசிஆர் பேனல் எதுக்கு சார் மானியம் திட்டத்துக்குன்னே போடுற பேனலை எதுக்கு நம்ம வீட்டுக்கு போடணும்? நம்ம தனிப்பட்ட முறையில் நல்ல குவாலிட்டியாக போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தனிப்பட்ட முறையில் வெளியில் நல்ல குவாலிட்டியான பேனல் இருக்குது. அதை வாங்கியும் நீங்கள் சோலார் போட்டுக்கலாம். அதுக்கும் நெட் மீட்டர் கிடைக்குது. மானியம் திட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் வீட்டுக்கு சோலார் போடணும்னு அவசியம் கிடையாது. அதை விட நல்ல நல்ல பேனல்லாம் நான் இருக்குது மார்க்கெட்டில். அதை வாங்கி நான் சோலார் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இப்பயும் கூட இந்த வெப்சைட்டில் ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு. ஏற்கனவே கேஸ் மானியத்தை யாரெல்லாம் விட்டு கொடுக்க விரும்புகிறீங்க, நீங்கள் இப்போ மானியத்தை விட்டு கொடுத்தா இன்னும் 10 பேருக்கு நாங்கள் சோலார் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இப்போ ஒரு திட்டம் இருந்துச்சு. இந்த கேஸ் மானியத்தை விட்டு கொடுத்தவங்களாம் நான் ஏழைகளுக்கு நாங்கள் சோலார் கேஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மானியத்தை யாரெல்லாம் விட்டு கொடுக்குறதுக்கு முன் வர்றீங்க அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மானியம் உங்களுக்கு வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் சோலார் உங்கள் கை காசுலேருந்தே போட்டுக்கலாம். அந்த மாதிரி போக விரும்புகிறவங்க ஒரு 30,000 கம்மியிலேயே நம்ம சோலார் பேனல் நல்ல தரமான பேனல் வெளியில் கிடைக்குது. மானிய திட்டத்தில் போய் அதில் 78,000 விட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக மானிய திட்டத்துக்கே போகாமல் ஒரு 30,000-40,000 கம்மி விலையிலேயே நல்ல தரமான பேனல் வெளியில் வாங்கி நம்ம சோலார் போடலாம். அதுக்கும் நெட் மீட்டர் கிடைக்குது.
எந்த காரியத்திலையும் உங்களுக்கு பணம் கிடைக்காது. டிஎன்இபிலேருந்து உங்களுடைய கரண்ட்டு பில்லை நீங்கள் ஜீரோ ஆக்கிக்கலாம். இது மட்டும்தான் உண்மை. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் டிஎன்இபியோட டேஞ்சட்கோ வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணி எல்லாம் கரெக்டாக ப்ராசஸில் வந்தால் தான் உங்களுக்கு நெட் மீட்டர் கிடைக்கும். சாதாரணமாக நீங்கள் நெட் மீட்டர் வாங்கிட முடியாது. அது எல்லாத்துக்குமே ப்ரொசீஜரெல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ரூஃப் டாப் ஸ்கீமுக்கும் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்படி எல்லா விதத்துலேயும் கரெக்டாக திட்டவட்டமாக பண்ணியிருக்கிறாங்க. தவறான தகவல் யாராவது கொடுத்தாங்கன்னா அதை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இந்த ஒரு ஹோம் சோலார், ரூஃப் டாப் சோலார் நம்ம போடுறோம்னாலே எல்லாத்துக்கும் கரெக்டாக டிசிஆர் சர்டிஃபிகேட்லேருந்து, இன்வெர்ட்டர் சர்டிஃபிகேட்லேருந்து, இன்வெர்ட்டரும் உள்நாட்டிலே தயாரித்து தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி இன்வெர்ட்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸு, இன்வெர்ட்டரோட சர்டிஃபிகேஷன்ஸு, டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே அதில் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் கட்டாயம் நல்ல தரமான பேனலை தான் போடுறீங்க அப்படிங்கிறத அரசாங்கம் உறுதி பண்ணுது. மானியம் திட்டத்தில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் வழியாக நீங்கள் போங்க. அப்போது 100% நல்ல குவாலிட்டியான பொருள் உங்களுக்கு கிடைக்கும்.